இரவு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், 6th உடைய செகண்ட் டேர்மில் உள்ள யூனிட் 3 லாஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். சரி, அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா, நானிலம் படைத்தவன். தமிழனின் வாழ்க்கையை உயர்த்தின எது? தொழிலும் வணிகமும். அப்போ தொழிலும் வணிகமும் தான் தமிழனின் வாழ்க்கையை உயர்த்தியது. நெக்ஸ்ட்டு, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, இப்படி தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் யாருடையதுன்னு கேட்பாங்க. முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. ஆசிரியர் யாரு? முடியரசன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். இப்படி ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. முடியரசன். சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இது லாஸ்ட் லைன். ஸோ முதல் லைன், இடையில உள்ள ஒரு லைன், லாஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியே அப்படின்னு தொடங்கி இடையில ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான், லாஸ்டில் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். ஆசிரியர் யாரு? முடியரசன். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. மல்லெடுத்த அப்படின்னா பொருள் வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். சமர் போர். நல்கும் தரும். களனி வயல். களனி வயல். மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். களம் கப்பல். ஆழி கடல். ஆழி கடல். சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் யார்? பழந்தமிழன். சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் யார்? பழந்தமிழன். முடியரசனினுடைய இயற்பெயர் என்னன்னா துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. அப்போ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க? இந்த துரைராசு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அகெயின் நான் சொல்கிறேன், அந்த டைரக்ட் பெயர் கொடுக்காம அவங்களுடைய சிறப்பு பெயர் கொடுக்கலாம், இல்லை அந்த இயற்பெயர் கொடுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ சரியாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. முடியரசன் துரைராசு. இவர் எழுதிய நூல்கள் எதெல்லாம்னா, பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. திராவிட நாட்டின் வானம் பாடியார்? துரைராசு. திராவிட நாட்டின் வானம் பாடியாரு? துரைராசு. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னது? முடியரசன். நானிலம் படைத்தவன். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா, முடியரசனினுடைய புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில். அப்போ நானிலம் படைத்தவன் எதில் இடம்பெற்றிருக்கு? புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில். நெக்ஸ்ட்டு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த மாதிரி லைன்கள் வந்துச்சுன்னா அது யாருடைய லைன்னா? பாரதி. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், இப்படி ஒரு பாட்டு உண்டு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், அதே மாதிரி சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். யாருடைய வரிகள்? பாரதியின் வரிகள். புக் பேக்கில் உள்ளது பார்ப்போம். கல் எடுத்து. கல் கூட்டல் எடுத்து. நானிலம். 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற. நாடென்ற. களம் கூட்டல் ஏரி. களமேரி. தமிழன் டேஷ் செய்ய கண்டங்களை சுற்றி வந்தான். வணிகம் செய்வதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான். 2வது பாடம் கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு. இதுக்கு ஆசிரியர் பேர்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அந்த கம்பேரிசன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். இது ஒரு மீனவர்களை பற்றி வரக்கூடிய பாடல் தான். சரியா? அவங்களுக்கு கதிர்ச்சுடர் கதிர்ச்சுடர், இதோட மீனிங் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. மின்னல் வரினா என்னது? மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். இனி உள்ளது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீனவர்களுக்கு விண்மீன்கள் விளக்குகளாக விளங்குகின்றன. சரியா? அப்போ மீனவர்களுக்கு விளக்குகளாக விளங்குவது எது? விண்மீன்கள். அப்போ மீனவர்களுக்கு விளக்கு எது? விண்மீன் தான் விளக்காட்டு இருக்கும். அவங்களுடைய பள்ளிக்கூடம் எதுவாக இருக்கும்?
கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த கடல் தான் அவங்களுடைய பள்ளிக்கூடம். அந்த கடல் அலை இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய தோழன். அந்த மேகம், அந்த கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேகம் தான் அவங்களுடைய குடை. அவங்களுக்கான பஞ்சமெத்தை எது அப்படின்னா மணல். அவங்க காணக்கூடிய கூத்து எதுனா இடி. அவங்களுக்கான ஊஞ்சல் எதுனா புயல். அவங்களுக்கு போர்வை போன்றது எதுனா பனிமூட்டம். அவங்களுடைய வீடு எது கட்டுமரம். அவங்களுடைய மேற்கூரையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கதிரவனின் ஒளிச்சுடர். அவங்களுடைய செல்வம் எது மீன். அவங்களுடைய அடிப்படையான பாடம் எது அப்படின்னா மின்னல் கோடு. அப்போது அடிப்படை பாடம் எது மின்னல் கோடு. அவங்க பார்க்கக்கூடிய கண்ணாடி எதுனா முழு நிலவு. அவங்க செய்யக்கூடிய தவம் நீச்சல். அவங்களுடைய தலைவன் யாரு வானம். இப்படி தான் கேட்பாங்க. சரி, அப்போ மீனவர்களுக்கு விளக்காக விளங்குவது விண்மீன்கள். விரிந்த கடல் பள்ளிக்கூடமாகவும் கடல் அலை தோழனாகவும் மேகம் குடை போன்றும் மணல் அவர்களுக்கு பஞ்சமெத்தையாகவும் அவர்கள் காணும் கூத்தாக இடியும் அவர்களினுடைய ஊஞ்சலாக புயலும் அவர்களுடைய போர்த்தும் போர்வையாக பனிமூட்டமும் அவர்கள் தங்கும் வீடாக கட்டுமரமும் அவர்களுடைய மேற்கூரையாக கதிரவனின் ஒளிச்சுடரும் அவர்களுடைய செல்வம் பொக்கிஷமாக மீனும் அவர்கள் படிக்கும் அடிப்படை பாடமாக மின்னல் கோடும் அவர்கள் காணும் கண்ணாடியாக முழு நிலவும் அவர்கள் செய்யும் தவமாக நீச்சலும் தலைவனாக வானமும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது, அதாவது கடல் அப்படின்னாலே அது நெய்தல். சரிதானா? நெய்தலுடைய நிலம் என்ன? கடலும் அது சார்ந்த இடமும். அங்குள்ள மக்களை என்ன சொல்லுவாங்கன்னா பரதவர் பரத்தியர். அவங்களுடைய தொழிலே என்னதுதான் மீன் பிடிக்கிறது, அப்புறம் உப்பு விளைவித்தல். அவங்களுடைய பூ என்னென்னா தாழம்பூ. இதை பற்றி இனி ஒரு இலக்கணத்தில் 10th இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. சரியா? நிலம் கடலும் அது சார்ந்த இடமும். மக்கள் பரதவர் பரத்தியர். அவங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருக்கும்? மீன் பிடிக்கணும். மீன் பிடிக்கணும், அதுக்கு உப்பு போடணும். சரி, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் உப்பு. பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தங்களுடைய களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடக்கூடிய பாட்டு தான் நாட்டுப்புற பாடல். காதாலேயே கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்படுவதனால நாட்டுப்புற பாடலை நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா ஏற்றப்பாடு, ஓடப்பாட்டு, விளையாட்டுப்பாட்டு, தாலாட்டுப்பாடு எல்லாமே இந்த வாய்மொழி இலக்கியம்தான். ஓடப்பாட்டு தொழில் பாட்டுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ தொழில் பாட்டுக்கான எடுத்துக்காட்டு என்னது? ஓடப்பாட்டு. இது எதில் இடம்பெற்றிருக்குன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புறத்தை பற்றி ஆய்வு செய்திருக்காங்க. யாருன்னா சக்திவேல். அப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தது யாரு அப்படின்னா சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? சக்திவேல். புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் புக் பேக்கில். விடி வெள்ளியது அவங்களுடைய விளக்கு. மணல் என்னது? பஞ்சுமெத்தை. புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் அவர்கள் போர்த்தக்கூடிய போர்வை. நெக்ஸ்ட் பாடம் வளரும் வணிகம். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம். பொருட்களை விற்பவர் யாரு? வணிகர். வாங்குபவர் யாரு? நுகர்வோர். பண்டமாற்று முறையில் நெல்லை கொடுத்து உப்பை பெறுவாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். அப்போ பண்டமாற்று முறையில் எதை கொடுத்து எதை பெற்றனர்னு கேட்கலாம். நெல்லை கொடுத்து உப்பை பெற்றுவாங்க, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். வணிகம் 2 வழியாக நடைபெற்றது. ஒன்று என்ன அப்படின்னா தரை வழியாகவும், இன்னொன்று நீர் வழியாகவும் நடந்தது. இந்த வணிகர்களுடைய குழுவை வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகர்களுடைய குழுவை வணிக சாத்து அப்படின்னுவாங்க. கப்பல்கள் நின்று போகக்கூடிய இடங்கள் நமக்கு தெரியும், துறைமுகங்கள். கப்பல்கள் நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள். துறைமுக நகரங்களை தான் பட்டினம் அல்லது பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறைமுக நகரங்களும் பட்டினம் அல்லது பாக்கம். காயல் பட்டினம் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நாகப்பட்டினம் அந்த மாதிரி. தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த துறைமுகம் எதுனா பூம்புகார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது? பூம்புகார். வணிகத்தில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று தனிநபர் வணிகம். தனிநபர் வணிகம்னா ஒரு நபர் மட்டும் செய்வாங்க, அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. நிறுவன வணிகம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து கூட்டாக அந்த வணிகத்தை செய்வாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தன் நாடு விளைந்த வெண்ணெல் தந்து
பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். உமணர்னா யாருன்னா உப்பு வணிகரை தான் உமணர்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை தந்து உப்பை வந்து என்னது வாங்குவாங்க. இது எந்த நூலில் இருக்குதுன்னா நற்றிணை. அப்போ தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். இது எதில் இடம்பெற்றிருக்கு? நற்றிணை. பாலொடு வந்து கூழொடு பெயரும். இது எங்கன்னா குறுந்தொகை. அதாவது பாலை கொடுத்து தானியத்தை பெறுவாங்க. இது இடம்பெறக்கூடிய நூல் என்னென்னா குறுந்தொகை. பாலொடு வந்து கூழொடு பெயரும் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் இது அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. பொன்னை கொண்டு வந்துட்டு மிளகு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. பொருட்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்பவர்களை தான் நம்ம பெருவணிகர்னு சொல்லுவோம். பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்பவர் தான் பெருவணிகர். சீனத்திலிருந்து, அதாவது சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு ஆகியவை வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டது. அப்போது அரேபியாவிலிருந்து என்ன வாங்கப்பட்டது? குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டது. நெக்ஸ்ட் இதே தான் குறளும் சொல்லுது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? குறள். நெக்ஸ்ட்டு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு வணிகர்களை பாராட்டக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது? வணிகரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. அதாவது நேர்மையாக இருப்பாங்க. அதான் அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, குறைவாகவும் கொடுக்க மாட்டாங்க, நேராக கொடுப்பாங்க. அதுதான் பட்டினப்பாலை வந்து சொல்லுது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அதுவும் பட்டினப்பாலை தான். நெக்ஸ்ட்டு இதே அவங்களுடைய நேர்மையை தான் இன்னொரு குறளும் சொல்லுது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது சான்றோருக்கு அணி என்னதுன்னா நடுநிலையோடு இருக்கணும். அதை வணிகத்துக்கும் பொறுத்து இங்கே இந்த குறள் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று. மின்னணு மின் கூட்டல் அணு. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ். கரன்சி நோட் பணத்தாள். கரன்சி நோட் பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மயம். டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இதோட 3rd லெசன் வந்து நமக்கு முடியுது. 4th லெசன் என்ன அப்படின்னா உழைப்பே மூலதனம். இது வந்து கதைகள் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இருக்குது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஔவையார். நீங்கள் அதை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை சேவிங்ஸ்லையாவது பேங்கில் போட்டு வைக்கலாம். அதை தேவையில்லாமல் புதைச்சி வச்சு அது வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் இல்லையா, கூடவும் செய்யாது கூடாமல் இருந்துகிட்ருக்கும். அப்போ அதனால் லாபம் இல்லை. அதனால் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார். நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் என்ன? சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் என்னது? அது அண்ணா பாரு இங்கே பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதில் எல்லாம் எந்த எழுத்து வருது? ஆயும் ஈயும் வருது. அப்போது சுட்டு எழுத்துக்கள் எது? ஆ இ. இது கரெக்ட். ஆனால் அந்த காலத்தில் உ அப்படின்னு ஒரு எழுத்தையும் பயன்படுத்தினாங்க. அதாவது ரொம்ப தொலைவிலையும் இல்லாமல் ரொம்ப பக்கத்துலையும் இல்லாமல் இதுக்கு 2 கை இடையில இருப்பாங்க இல்லையா, அதுக்கு உ என்ற எழுத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் தற்காலத்தில் அது வந்து வழக்கத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அதாவது அந்த சுட்டெழுத்து இருக்குல்ல ஆ இ, அந்த எழுத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் பிற எழுத்துக்கள் வந்து எந்தவித ஒரு பொருளையும் தராது. இப்போ
அது, அங்கேன்னு சொல்கிறோம். தான் வந்து சுட்டெழுத்து. ஆயை நீக்கினா இங்கே, அப்படி இங்கே வச்சு தொடங்குது, அப்படி தானே? அது வந்து ஒரு மீன் தருமா? தராது. அதுதான் சொல்ல வராங்க. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, இந்த உள்ளேயே வார்த்தை வந்து அகம். அகம்னா என்னது? உள்ளேயே. அதே மாதிரி சுட்டெழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராதது அகச்சுட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் புறச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்களினது பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு. சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து பொருளை தருவது புறச்சுட்டு. அப்போது சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியேனா புறம், அதே மாதிரி சொல்லின் உள்ளேயே இருந்து அப்படின்னா அகச்சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்தினது இங்கே இருக்கான், அப்படி தானே? அப்போ இ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்தினது இ. நெக்ஸ்ட்டு தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுட்டு. அப்போ அங்கே ஆ. அண்மை மற்றும் சேமைக்கு இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ வந்து பயன்பட்டது. உது, ஊவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, ஈ ஆகியவை அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, ஈ ஆகியவை அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது என்னது? சுட்டு திரிபு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா ஆ, ஓ, ஏ, யா. சரியா? ஆ, ஓ, ஏ, யா. இந்த 5 வினா எழுத்துக்கள். இப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை? 5 இருக்குது. சரியா? மொழி முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா ஏ, எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ மொழி முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது? எங்கே, யா, யார். அதான் இந்த மொழி முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது? எங்கே, யார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ, யா. நெக்ஸ்ட்டு மொழி இறுதியில் வருவது ஆ, ஓ. அதாவது அப்படியா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் தானே. அப்போ ஆ, அப்படியெல்லாம் நடந்திருக்குமோ ஓ. அப்போ ஆ, ஓ என்பது மொழி இறுதியில் வரக்கூடியது. மொழி முதல் மற்றும் இறுதியில் வருவது என்னென்னா ஏ என்ற எழுத்து மொழி முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட்டு சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது எது? அகம்னு வந்தாலே அகம். வினா பொருள்னா அகவினா, சுட்டு பொருள்னா அகச்சுட்டு. அப்போ அந்த சொல்லிலிருந்து அந்த லெட்டரை நீக்கினாலும் பொருள் தராதது எது? அகவினா. பொருள் தரக்கூடியது எது? புறவினா. ஓகேவா? அகவினாக்கு எடுத்துக்காட்டின எது, யார், ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா. புறவினா எக்ஸாம்பிள் என்ன? அவனா, வருவானோ, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது. கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது என்னது? சிறந்த வணிகம்னு சொல்லப்படுது. கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருட்களாக மாற்றுவது சிறந்த வணிகம். அதை தான் மதிப்பு கூட்டல் வணிகம்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சிலை செதுக்கப்படுகிறது, அதில் உதிரக்கூடிய கல் தூளை எப்படி மாற்றலாம்? கோலமாவாக மாற்றலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ். பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. பண்டம் கமோடிட்டி. பயணப்படகுகள் ஃபெரிஸ். பயணப்படகுகள் ஃபெரிஸ். கடற்பயணம் வாயேஜ். கடற்பயணம் வாயேஜ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். நுகர்வோர் கன்சியூமர். வணிகர் மெர்ச்சன்ட். வணிகர் மெர்ச்சன்ட். ஸோ இன்னையோடய நமக்கு 6th 7th டேர்ம் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம 6th 3rd டேர்ம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.